அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸ் சாம்பிள் பேப்பரில் சாம்பிள் பேப்பர் 1 இதில் வந்து செக்ஷன் பி 2 மார்க்ஸ் பார்க்கலாம். எவால்யூவேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது எடுத்து எழுதிக்கிறேன். 21 இது ஏ 2√2 cos 45 degree sin 30 degree plus 2√3 cos 30 degree. 2√2 அப்படியே இருக்கட்டும். cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. அடுத்து sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 ப்ளஸ் 2√3 அப்படியே வச்சுக்கிறேன். cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2. இங்கே 2√2 இங்கே 2√2 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2ம் 2ம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? மேலே வந்து 1 இருக்குது ப்ளஸ் 3 √3 × √3 3 ஆகும். ஸோ இப்போ ஆன்சர் 4. அடுத்து B1 ஏ வந்து 60 டிகிரி, பி வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. வெரிஃபைன்னு சொல்லி sin A + B கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS is equal to sin of A + B. sin of A ஓட வேல்யூ 60 டிகிரி ப்ளஸ் B ஓட வேல்யூ 30 டிகிரி sin 90 டிகிரி sin 90 டிகிரியோட வேல்யூ 1. அடுத்து RHSல என்ன கொடுத்துருக்காங்க? sin A cos B ப்ளஸ் cos A sin B. sin A ஓட வேல்யூ 60 டிகிரி cos B ஓட வேல்யூ 30 டிகிரி ப்ளஸ் cos A ஓட வேல்யூ 60 டிகிரி sin B ஓட வேல்யூ 30 டிகிரி. sin 60 √3/2 cos 30யும் √3/2 ப்ளஸ் cos 60 1/2 sin 30யும் 1/2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். √3 × √3 3 டிவைட் பை டினாமினேட்டில் 2 2s are 4 ப்ளஸ் 1/4. ஸோ 3 + 1 divided by 4, ஆன்சர் 4/4 equal to 1. ஸோ LHS equal to RHS, hence proved. ஓகேங்களா? ஸோ இதோட கொஸ்டின் நம்பர் 21 முடியுதா? நெக்ஸ்ட் 22. The length of minute hand of a clock is 6 cm. Find the area swept by it when it moves from the 7:05 PM to 7:40. ஓகே, 7:05லேருந்து 7:40 வரைக்கும் நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் இருக்குதுன்னா 35 மினிட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆன்சர் நான் இங்கேயே எழுதுகிறேன் பாருங்கள். சரி, 60 மினிட் ஈக்குவல் டு 360 டிகிரி கரெக்டாக? மினிட் அண்டு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வர்றது வந்து 60 மினிட், ஆங்கிளில் பார்த்தோம்னா 360 டிகிரி. இப்போ இதை 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 மினிட்டோட வேல்யூ கிடைக்குமா? ஸோ இப்போ 1 மினிட் ஈக்குவல் டு 6 டிகிரி, 0 0 கேன்சல் ஆகிடும். 1 டைம்ஸ் 6 டைம்ஸ் 6 டிகிரின்னு கிடைக்கும். இப்போ இதையே 35ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 35 மினிட் ஈக்குவல் டு 6 × 35, 6 35 6 5 33 கேரி 18 210 டிகிரி. ஸோ நமக்கு ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 210 டிகிரின்னு கிடைக்குது. அடுத்து மினிட் ஹேண்டோட லென்த் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா, ஏரியா ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு தீட்டா டிவைட் பை 360 × πr². தீட்டாவோட வேல்யூ 210 divided by 360 into pi 22/7. R ஓட வேல்யூ 6 × 6. இது ஃபஸ்ட்டு 0 0 கேன்சல் பண்ணிவிட்டேன். 1 6 are 6, 6 6 are 36, 1 7s are 3 7s are இந்த 6 இந்த 6 கூட கேன்சல் பண்ணிடலாம். 3 × 22 66 ஸ்கொயர் யூனிட்ஸ்.
ஸோ அப்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் 66 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆனால் இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. ஓகே, இதிலே செகண்ட் சம் பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர், இந்த டயக்ராமில் ஆர்க்ஸ் have been drawn at radius 7 centimeter. ஸோ இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 7. ஸோ இதனுடைய ரேடியஸ் வந்து 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வித் வெர்டைசஸ் ஏபிசிடி ஆஃப் குவாடிலேட்ரல் ஏபிசிடி, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். ஸோ இதனுடைய ஏரியா கேட்குறாங்க. இது ரேடியஸ்ன்றதுனால நம்ம ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார், இது ஃபஸ்ட்டு செக்டார், இது செகண்ட் செக்டார், இது தேர்டு, இது ஃபோர்த்து, 4த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நமக்கு ஆங்கிள் வேணுமா? ஸோ ஏ இருக்கிற இடத்துல நம்ம ஆங்கிள் θ1ன்னு எடுக்கலாம், இதை θ2ன்னு எடுக்கலாம், இதை θ3, இதை θ4. பாருங்கள், ஏரியா ஆஃப் செக்டார் அதே ஃபார்முலா தான். ஆனால் நம்ம θ1 / 360 × πr² ப்ளஸ் θ2 / 360 × πr² ப்ளஸ் θ4 / 360 × πr². இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதில் θ1 θ2 மட்டும் வெளியே காமனாக இருக்கிறது மட்டும் வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு πr² / 360 வெளியே எடுத்தோம் அப்படின்னா உள்ளே என்ன வருது பாருங்கள், θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் θ3 θ4. ஓகே, இப்போ ஒரு குவாடிலேட்டர்னு இல்லை, 4 சைடு இருக்கிற எந்த ஷேப்பாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 360 டிகிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம 360ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். டிவைட் பை ஏற்கனவே இங்கே ஒரு 360 டிகிரி இருக்குது. பையோட வேல்யூ 22/7, 22 டிவைட் பை 7 நான் இங்கே போட்டுக்கிறேன். இன்ட்டு ஆரோட வேல்யூ 7ன்னு கொடுத்துருக்காங்களா, 7 × 7. ஸோ இது 360, இந்த 360 கேன்சல் பண்ணிடலாம், 7ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ கொஷின் தான் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் மெயின். அடுத்து solve the following system of linear equations and verify your answer. ஸோ இந்த இடத்துல வெறும் வந்து சால்வ் அப்படின்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி வேணால் சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை இந்த 2 இடத்துல ஒயில் வந்து ப்ளஸ் மைனஸ் சைன் மாறி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து 7ஆலையும் இதை வந்து 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 7s are 49x minus 14y equal to 35. அதே போல் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 8s are 16x plus 14y equal to 30. இது இப்போ ப்ளஸ் மைனஸ் சைன் மாறி இருக்கிறதுனால நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். எதுக்கும் சைன் மாற்றக்கூடாது. ஸோ இப்போ ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறோம். 9 + 6 15, 1 carry 6 equal to 65. ஸோ 65x is equal to 65ன்றதுனால எக்ஸோட வேல்யூ 1. எக்ஸோட வேல்யூ எடுத்து வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். 7 × 1 minus 2y equal to 5. So minus 2y equal to 5 minus 7, minus 2y equal to minus 2, y is equal to 1. So அப்போ x, y is equal to, x is equal to 1, y is equal to 1. அவ்வளோதான். ஆனால் இங்கே வெரிஃபைன்னு கேட்டிருக்காங்க. வெரிஃபிகேஷன் போட்டுடலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 7x minus 2y, இது LHS மட்டும் எடுத்துக்கிறேன். 7 × 1 minus 2 × 1, 7 minus 2 equal to 5. கரெக்டாக இருக்கா?
அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது RHS. Equation number 2, 8x LHS 8x plus 7y equal to 8 into 1 plus 7 into 1, 8 plus 7 equal to 15. 15 இருக்கா? இருக்கு. equal to RHS hence proved. ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் கேட்டால் கண்டிப்பாக போடணும். வெரிஃபிகேஷன் கேட்கல அப்படின்னாலும் நீங்கள் ரஃப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சரை வந்து கரெக்டாக இல்லையான்னு அங்கேயே செக் பண்ணிக்கலாம். அடுத்து கொஷின் நம்பர் 24. In the given figure, O is the center of circle. Find the angle AQB. AQB எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. given that PA and PB are tangents. இது ரெண்டும் டேஞ்சன்ட்னால இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இது வந்து 90 டிகிரியில் இருக்கும், இதுவும் வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஓகே, இப்போது இந்த குவாடிலேட்டரல் பாருங்கள், AOBP இதில் ஸோ இந்த இடத்துல அவங்க 75 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது வந்து ஆங்கிள் AOB ப்ளஸ் ஆங்கிள் APB இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஓகேவா? அப்போ ஆங்கிள் AOB என்னவாக இருக்கும்? 180 மைனஸ் இந்த APBயோட வேல்யூ 75 டிகிரி மைனஸ் பண்ணோம்னா 105. ஸோ இப்போ ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 105. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? AQB. இந்த AQBயோட வேல்யூ வேணும். நல்லா கவனிங்க. ஒரு சர்க்கிளில் இங்கே சென்டர்லேருந்து வரைகிற இந்த ஆங்கிள் இதுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்லேருந்து வரைகிற ஆங்கிளுக்கு டபுள் மடங்காக இருக்கும். அதாவது இது வந்து 2 டைம்ஸ் இருக்கும். இது எக்ஸாக இருந்ததுன்னா இது 2xஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆங்கிள் AOB ஈக்குவல்ஸ் 2 இன்ட்டு ஆங்கிள் AQB. ஸோ AOBயோட வேல்யூ என்ன இருக்குது? 105 டிகிரி. இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைட் பை 2 ஈக்குவல் டு ஆங்கிள் AQB. therefore angle AQB equal to 52.5 degree. அடுத்து so 25th. In the given figure, ABC triangle DE is parallel to BC. AD இதனுடைய வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது பேரலாக இருந்ததுன்னா பிபிடி தியரம் யூஸ் பண்ணலாம். அதாவது ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா BD இது மட்டும் முன்னாடி எழுதிக்குங்க. DE இஸ் பேரலல் டு DE is parallel to BC by BPT. AD divided by BB equals AE divided by EC. Okay, AD oda value 4. Sorry, x divided by x minus 2 equal to x plus 2 divided by x minus 1. இப்போ cross multiply பண்ணிக்கலாம். x into x minus 1 equal to x plus 2 into x minus 2. x square minus x equal to இது a plus b into a minus b, a square minus b square. x square minus x is equal to x square minus 4. இந்த x square cancel பண்ணா minus x is equal to minus 4 வருது. அப்போ x ஓட வேல்யூ plus 4. இதுதான் ஆன்சர். ஓகே, இதோட 2 மார்க்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் 3 மார்க்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.